கேரக்டர் டெவலப்மெண்ட் புத்தகத்தின் தமிழாக்கம். தலைப்பு: பொறுமை. கேள்வி எண் 1. பொறுமை என்ற கிறிஸ்தவ அடிப்படையான குணலட்சணத்தின் முக்கியத்துவம் என்ன? ஆதார வசனம்: யாக்கோபு 1:4. நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாய் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரிகை செய்ய கடவது. ரீப்ரிண்ட் எண் 3090. விளக்கம்: நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரிகை செய்ய கடவது. ஆம், இந்த பொறுமையானது சகல நல்ல குணங்களுக்கு எளிதாக வழிவகுக்கும். ஏனெனில் மற்ற அனைத்து குணங்களையும் பொறுமையின் கிரிகைகள் தொடர்ச்சியான சுயக்கட்டுப்பாடு மற்றும் ஒழுக்கத்தின் மூலமே வளர்ச்சியடைய முடியும். பொறுமையை செயலாற்றாமல் கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் ஒரு அடி கூட முன்னேற முடியாது. இந்த ஒரு குணமானது கிறிஸ்தவ குணலட்சணங்களுக்கு அழகு சேர்ப்பதாகவும் உலக மக்களின் நம்பிக்கையை ஜெயிக்க கூடியதாகவும் தேவனுடைய சத்தியத்தினால் ஊக்குவிக்கப்பட்டு கிருபை நிறைந்து அவரை மகிமைப்படுத்துகிறது. மனிதனுடைய அபூர்ணத்தை பூரணப்படுத்தவும் பலவீனங்களை மேற்கொள்ளவும் தெய்வீக குணங்களை பெற்றுக்கொள்ள நாம் படும் வேதனைகளை சகிக்கவும் நீடிய பொறுமையோடு கூடிய தாழ்மை மிக அவசியமானது. இது கோபங்களை தணித்து இரக்கத்தை பெருக செய்யும். நீதி மற்றும் சத்தியத்தின் பாதையில் செல்ல தீவிரிக்கும். தன்னுடைய அபரணத்தை உணர்ந்து மற்றவர்களுடைய குறைகளையும் அபூர்ணமான குணங்களையும் இரக்கத்தோடு மன்னிக்க நம்மை பக்குவப்படுத்தும். பொறுமையை குறித்து தேவனுடைய வார்த்தை அல்லது செய்தி என்னவெனில், நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரிகை செய்ய கடவது. யாக்கோபு 1:4. தேவனுடைய இந்த வார்த்தை அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டதின் நிமித்தம் இந்த தெய்வீக ஆலோசனை நாம் பூரணப்படுவதற்கு எவ்வளவு முக்கியமாக இருக்கிறது. தேவன் நமக்கு விதித்திருக்கும் அளவுகோலை எட்டி பிடித்து நம்முடைய விசுவாசத்தை நிரூபிப்பதற்கு முன்னமே ஆண்டவரிடத்தில் நாம் வைத்திருக்கும் விசுவாசத்தை வெளிப்படுத்த தேவையான சோதனைகளை பெற்றதாக கற்பனை செய்யலாம். ஆகவே நமக்குள் பொறுமை எவ்வளவு தேவை என்பதை தேவன் தெளிவாக விவரிக்கிறார். உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்னியை குறித்து ஏதோ புதுமையென்று திகையாமல். 1 பேதுரு 4:12. நாம் காணக்கூடிய மற்றும் அனுபவிக்கும் பிரச்சனைகளில் பொறுமையாக இருக்கும் பட்சத்தில் சுவிசேஷ யுகத்தில் சபையாக அழைக்கப்படுபவர்களுக்கு தேவன் கொடுக்கும் மகிமை, கனம் மற்றும் அழியாமையை பெரும் அளவிற்கு நம்மில் வளரக்கூடிய கிருபை, ஞானம் மற்றும் புரிந்து கொள்ளும் திறனை அவர் சுட்டிக்காட்டுகிறார். இந்த தகுதியை அனுபவிக்கும் ஒவ்வொருவரும் கட்டாயமாக பரிசோதிக்கப்பட்டு முயற்சி செய்து தேவனிடத்தில் தங்களுடைய முழு கீழ்ப்படிதலையும் நீதியின் கோட்பாடுகளாகிய நியாயம், சத்தியம், அன்பு மற்றும் கேள்விகளுக்கு அப்பாற்பட்ட சகலத்திலும் தங்களை நிரூபித்து காட்டுவது மிக அவசியமானதொன்றாகும். நம்முடைய இரட்சிப்பின் அதிபதியோடு ராஜ்யத்தை பகிர்ந்து கொண்டு சகலத்தையும் ஜெயித்து அனைத்தையும் சுதந்திரிக்கும் முன் நம்முடைய குணநலன்கள் மேற்கூறிய கோட்பாடுகளில் மிக உறுதிப்பட்டு நிலைக்க வேண்டும். இரட்சிப்பின் அதிபதியை பூரணப்படுத்துவதற்கு சோதிக்கப்பட்டு பாடுபட்டு நிரூபிக்க வேண்டியது அவசியமானால், கோபாக்கினியின் பிள்ளைகளாக அவருடைய சுத்த கிருபையினால் மட்டுமே நீதிமானாக்கப்பட்ட நாம் நிச்சயமாக தேவனுக்கு முன் நம்முடைய குணலட்சணங்களை நிரூபிக்க வேண்டியவர்களாய் இருக்கின்றோம். வர இருக்கும் மகிமை அல்லது நம்முடைய குணலட்சணங்களின் நம்பிக்கை அனைத்தும் தேவனுடைய வாக்குறுதிகளை அஸ்திபாரமாக கொண்டிருக்கிறது. நாம் இந்த சத்தியத்தின் பரீட்சையை எந்த சூழ்நிலையிலும் எந்த நிலையிலும் விட்டு கொடுக்காமல் சத்தியத்தை வார்த்தையினால் மட்டுமல்ல ஆவியினாலும் அன்பினாலும் பற்றி கொள்ள கடவும். ஏனெனில் இதுவே உண்மை, மேலும் இது அற்புதமும் மகிமையும் கூட. இந்த சத்தியத்தை நாம் பற்றி கொள்ளும் பொழுது யாரும் நம்மை திசை திருப்பி விடாதபடிக்கு நாம் அதை பற்றி கொள்ள தடை செய்பவர்களுக்கு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மேலும் தேவனுடைய வார்த்தைகளை நாம் பயன்படுத்தும் போதும் நாம் வஞ்சிக்கப்பட்டு நம்மை நாம் குருடராக்கி கொண்டு நாமே நமக்கு தடை விதிக்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்.
நீடிய பொறுமையினால் நாம் கிறிஸ்துவின் குணலட்சணங்களை அபியாசப்படுத்துவது மட்டுமல்ல, நாம் எதிர்நோக்கும் துன்பங்கள், சோதனைகள், வேதனைகள் அனைத்தையும் சந்தோஷத்துடன் சகிக்க வேண்டும். இதுவே நம்முடைய இறுதி பரீட்சைக்கு அனுமதிக்கும் தகுதியாகும். இதன் மூலம் நம்முடைய குணலட்சணங்கள் வளர்ச்சி அடையும் என்பதை நம்முடைய ஆண்டவர் மலைப்பிரசங்கத்திலே குறிப்பிடுகிறார். பொறுமையின்றி பூரண அன்பை பெற்றுக்கொள்ளவும் அதை தக்க வைத்துக் கொள்ளவும் முடியாது. கேள்வி எண் 2. பொறுமை என்ற இந்த வார்த்தையின் பொதுவான முக்கியத்துவம் என்ன? விளக்கம். பொறுமையோடு இருப்பவர்களின் உண்மையான பண்புகளும் குணங்களும்: 1. வேதனை, துன்பங்கள் மற்றும் தொல்லைகள் அனைத்தையும் சகிக்க வேண்டும். 2. பரிவு, இரக்கம் காட்டுதல், மற்றவர்களை புரிந்து கொள்ளுதல். 3. தொடர்ந்து விடாமுயற்சியோடு இருப்பது. 4. எந்த ஒரு பதில் அல்லது முடிவுக்கும் பதட்டமின்றி பொறுமையோடு காத்திருப்பது. பொறுமை என்ற வார்த்தையின் மேல் விசேஷித்த அழுத்தம் கொடுக்கப்படுவதை காண்கின்றோம். இந்த வார்த்தையை நாம் ஆராய்ந்து பார்த்தால் 2 வித்தியாசமான கிரேக்க வார்த்தைகள் பொறுமை என்ற ஒரே வார்த்தையாக மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் மாக்ரோதூனியா என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் மற்றும் அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இந்த வசனங்கள் பொறுமைக்கு பொதுவான அர்த்தத்தை கொடுக்கிறது. ஏறக்குறைய புதிய ஏற்பாட்டில் முழுவதுமே இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ரோமர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் மற்றும் ரோமர் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் மற்றும் 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஆனால் நம்முடைய இந்த பாடத்திற்கு இந்த பதம் பயன்படுத்தப்படவில்லை. அதாவது வேதத்தில் பொதுவாக பொறுமை என்று பயன்படுத்தும் வார்த்தையை இந்த பாடத்தில் நாம் எடுத்துக்கொள்ளவில்லை. மாறாக ஹிபோனி என்ற மற்றொரு வார்த்தையை நாம் பாடத்திற்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்கிறோம்.